மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 25/5/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கன மற்றும் மிக கனமழை வெளுத்துவாங்க போது எந்தெந்த மாவட்டங்களை வெளுத்துவாங்க போது இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ அடுத்த 3 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா விடாமல் ஒரு மழை வந்து பெய்ய போதுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம், உதகமண்டலம், காரமடை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை மற்றும் மிக கனமழை விடாமல் பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பாலக்காடு கணவாய் பகுதி, மேற்கு திசை காற்று செல்லக்கூடிய அந்த பாலக்காடு கணவாய் பகுதி, பொள்ளாச்சி கிழக்கு மற்றும் தாராபுரம் மேற்கு அடுத்த ஒரு 3 மணி நேரத்திற்கு கனமழை மற்றும் மிக கனமழை பரவலாகவே பதிவாக வாய்ப்பு இருக்குது. வால்பாறை, அதே போல் இந்த கொடைக்கானல், பழனிக்கு மேற்கே தாங்க மழை இருக்கும். அதே போல் தேனி மாவட்டம் அடுத்த ஒரு 3 மணி நேரத்திற்கு விடாமல் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கம்பம், அதே போல் ராஜபாளையம், கடையநல்லூர், கோவில்பட்டிக்கு மேற்கே, திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு விடாமல் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. திருவனந்தபுரம், நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு மேற்கே அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை மற்றும் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. இதில் குறிப்பாக நாகர்கோவில், கடையநல்லூர், ராஜபாளையம், தேனி மாவட்டம், கொடைக்கானல், வால்பாறை, பொள்ளாச்சி, பாலக்காடு, கோயம்புத்தூர், காரமடை மற்றும் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த நேரத்திலும் மிக கனமழை பதிவாகலாம். ஏன்னா இப்போ கேரளாவிலிருந்து வலுவான ஒரு மேக கூட்டங்கள் கிழக்கு நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் இப்போ மேற்கு திசை காற்று தென்மேற்கு பருவமழை தொடங்கி விட்டதுங்க. இதனால் பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்களில் கேரளாவில் பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது படிப்படியாக முன்னேற்ற மழை நம்ம தமிழக மேற்கு மாவட்டம், அதாவது கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், தேனி நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்த 3 மணி நேரத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம், நம்ம தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் மழை பதிவாகுமா, அதாவது டெல்டா மாவட்டம், வட மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்கள் இன்றைக்கி மழை இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து மழை இருக்குங்க. எங்கே மழை பெய்யணும்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த நாகர்கோவில், திருநெல்வேலிக்கு மேற்கே மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடையநல்லூர், ராஜபாளையம் எல்லாமே கன மற்றும் மிக கன மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டம், பெரும்பாலும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மட்டும் கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இன்றைக்கும் இருக்கிறது. அடுத்த வரக்கூடிய நேரங்களில் மழை பதிவாகும். அடுத்தடுத்து வரும் நாட்களில் கூட அந்த தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கான அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல், மதுரை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை இன்றைக்கி வந்து சில இடங்களில் மிதமான மழை முதல் சாரல் தூறல் மழை மட்டுமே அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களுக்கு பரவலாகவே அந்த சாரல் தூறல் மிதமான மழை, அதிக அளவில் அந்த மேகக்கூட்டங்கள், அதிக அளவில் மேகமூட்டம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் வெப்பநிலை குறைஞ்சு காணப்படுங்க. சரிங்களா, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வந்து சாரல் தூறல் மிதமான மழை மட்டுமே அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல், மணப்பாறையில் கூட கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மட்டுமே கனமழை பதிவாகும். டெல்டா, திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, வேதாரண்யம், கோடியக்கரை முனைப்பகுதி எல்லாம் டெல்டா மாவட்டம் முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்புகள் கிடையாது. பெரும்பாலும் இன்றைக்கி வந்து தரை வெப்பம் உயராது. இதனால் மேற்கு திசை காற்று இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் உருவாகி, அதாவது பெரும்பாலும் கனமழைக்கான வாய்ப்புகள் டெல்டாவில் கிடையாது. இன்றைக்கி வந்து பெரும்பாலும் சாரல் தூறல் மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்குது. கரூருக்கு எல்லாமே கரூர், ஈரோடு, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை சாரல் தூறல் மிதமான மழையாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. சேலம் மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்புகள் சில இடங்களில் இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் மேற்கு மாவட்டம் மற்றும் இந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் அதிகமான ஒரு மேகக்கூட்டங்கள் உருவாகி சில இடங்களில் மட்டுமே கனமழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலூர், சித்தூர், திருவண்ணாமலை, பெரும்பாலும் திருத்தணி, சூலூர்பேட்டை, சென்னைக்கு வடக்கே கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை, மதுராந்தகம், செங்கல்பட்டு மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நெய்வேலி, ஆத்தூர், பெரம்பலூர், அரியலூர், வடக்கு டெல்டாவில் சாரல் தூறல் மிதமான மழை மட்டுமே பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி, கடலோர மாவட்டம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், சென்னை,
கோடியக்கரை முனைப்பகுதி சென்னை முதல் நம்ம வேதாரண்யம் வரைக்கும் நம்ம தமிழக கடலோர மாவட்டங்களை கிழக்கு மாவட்டங்களை சாரல் தூறல் மிதமான மழைக்கு மட்டுமே அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கனமழை பெய்யணும்னா முக்கியமாக இந்த தரை வெப்பம் உயர வேண்டும். தரை வெப்பம் உயர்ந்தாதான் அதிகமான ஒரு மேகக்கூட்டங்கள் அதிகமான ஒரு இடிமலை பதிவாகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தரை வெப்பம் உயராது. பெரும்பாலும் இப்போ தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைய இருக்குது. இதனால் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இப்போ கேரளாவோட அதிகமான ஒரு மழை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூட கோழிக்கோடு, திருவூர், திருச்சூர் எல்லாமே கோயம்புத்தூருக்கு மேற்கே மழை கடுமையாக பெய்து கொண்டிருக்கிறது கேரளாவில். ஸோ இதனால் நம்ம தமிழகத்திற்கு தரை வெப்பம் அதிகமாக உயர வாய்ப்பு இல்லை. இதனால் தரை வெப்பம் உயராதனால இடிமலை பதிவாக வாய்ப்பு கிடையாது. இடிமலை அது ஒரு இடி இல்லாத ஒரு மலையாக வட மாவட்டம் அந்த வட கடலோர மாவட்டங்களுக்கு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம். எங்கன்னா சித்தூர், வேலூர், வட உள் மாவட்டம், ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு எல்லாமே மழை உருவாக வாய்ப்பு இருக்குது, பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சேலம், ஈரோடுக்கு மேற்கே மழை கண்டிப்பாக இருக்குது. கோயம்புத்தூருக்கு எல்லாமே மழை எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர், நீலகிரி, பொள்ளாச்சி பெரும்பாலும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக கவனமாக இருக்கணும். அதாவது நீலகிரி மாவட்டம் எல்லாமே அதிகமான ஒரு மழை இருக்குது. நீலகிரி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, ராஜபாளையம், கடையநல்லூர், திருநெல்வேலிக்கு மேற்கே அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் மிக கனமழை பதிவாகும். பெரும்பாலும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரெட் அலர்ட் எச்சரிக்கை இருக்குது. எந்த நேரத்திலும் ஒரு சிறிய மழை மேகம் கூட ஒரு பெரிய அளவிற்கு மழை கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ ஈரப்பதம் காற்று வந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 சுழற்சிகள் இருக்குது. இந்த பக்கம் ஒரு சுழற்சி இருக்குது, அந்த பக்கம் ஒரு சுழற்சி இருக்குது. இந்த 2 சுழற்சிக்கு நடுவே நம்ம இருக்கோம். இந்த 2 சுழற்சிகள் ஒவ்வொரு நொடியும் ஒரு திடீரென்று ஒரு மேக மாறுபாடுகள், இந்த திடீரென்று தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய சுழற்சி திடீரென்று வடக்கு நோக்கி நகரும் பொழுது கூட ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதிக மழை கொடுக்கலாங்க, வெள்ளப்பெருக்கு ஏற்படலாங்க. சரிங்களா? ரொம்பவே கவனமாக இருங்க. ஒவ்வொரு நொடியும் 2 சுழற்சிகள் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். கவனமாக இருங்க. அடுத்த 4 தினங்களுக்கு நம்ம தமிழகத்திற்கு அந்த கேரளா மற்றும் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அடுத்த ஒரு 4 தினங்களுக்கு தென்மேற்கு பருவமழை அதிகமான ஒரு தீவிரத்துடன் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் 4 தினங்களுக்கு நம்ம தமிழகத்தில் கிழக்கு மாவட்டங்களில் மழை சற்று குறைந்து இருக்கும். அதாவது டெல்டா மற்றும் வட மாவட்டம் கடலோர மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து விட்டது. இதனால் இடிமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாதப்போ தான் அந்த மேகக்கூட்டங்கள் உருவாகாது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் போது அதிகமான ஒரு மேகக்கூட்டங்கள் அதிகமான ஒரு மேகமூட்டங்கள் உருவாகி தரை வெப்பம் உயராமல் இடிமழை அப்படிங்கிறது கொடுக்காது. சரிங்களா? நிச்சயமாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் போது மழை இருக்காது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் போது தான் நம்ம தமிழகத்திற்கு இடிமழை அப்படிங்கிறது பதிவாகும். இது நம்ம ஆண்டாண்டுகளாக நம்ம பார்க்கிறோம். இது இயல்பாக ஒன்று தான். தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் போது நம்ம தமிழகத்திற்கு மழை இருக்காது. மழை எங்கே இருக்கும்னா நீலகிரியில் மழை பெய்யும், கோயம்புத்தூருக்கு மேற்கே மழை பெய்யும், திருநெல்வேலிக்கு மேற்கே மழை பெய்யும், தென் மாவட்டம் மேற்கே தான் மழை பெய்யும். பெரும்பாலும் டெல்டா, வட மாவட்டம் மற்றும் தமிழகம் முழுவதும் மேகக்கூட்டங்கள் அதிகமான உருவாகி சாரல் தூறல் மிதமான மழை மட்டுமே கொடுக்கும். இது ஆண்டாண்டுகளாக நடக்கக்கூடிய ஒன்று தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டாலே இந்த பாலக்காடு கணவாய் பகுதியில் வலுவான ஒரு மேற்கு திசை காற்று வீசிக்கிட்டே இருக்கும். இனிமேல் வலுவான ஒரு மேற்கு திசை காற்று எந்த நேரத்திலும் அவளை வீசிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? காற்று பகுதிகளுக்கு இனிமேல் காற்று நிற்க வாய்ப்பில்லை. அடுத்த ஜூன் முதல் வாரம் 2வது வாரம் என கொஞ்சம் காற்றோடைய வேகம் குறைந்து இடிமழைக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். சரிங்களா? இந்த 2 சுழற்சிகளும் எல்லாமே மழை கொடுத்து முடிஞ்ச அப்புறம் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் வீக்காகி கொஞ்சம் இடிமழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வரும் நாட்களில் சொல்கிறேன். நிச்சயமாக மழை இருக்குது, கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை நம்ம அறிவித்தபடியே இப்போ சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருமே தென்மேற்கு பருவமழை பற்றி வீக்காயிரும், தென்மேற்கு பருவமழை பெய்யான்னு சொன்னாங்க. நம்ம தான் கரெக்டாக சொன்னோம். தென்மேற்கு பருவமழை இருக்குங்க. விவசாயம் செய்யலாம். விவசாயம் செய்வதற்கு நீர் வரத்து முக்கியமான ஆதாரம். இந்த நீர் வரத்து வந்தால் தான் நம்ம அதிகமான ஒரு விவசாயம் செய்யலாம். இப்போ நம்ம தமிழகத்திற்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டம் விவசாயம் செய்வதற்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சிருங்க. சரிங்களா? விவசாயம் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கை கொடுக்கும். நிச்சயமாக அதிகமான ஒரு மழை கொடுக்கும். அதிகமான ஒரு மழை கேரளாவில் பெஞ்சாலே போதும் நம்ம தமிழகத்திற்கு மேட்டூர் நிரம்பி அதிகமான ஒரு நீர் வரத்து 1 லட்சம் 2 லட்சம் கன நீர்லாம் திறக்கப்பட உள்ளது. இந்த ஆண்டு நிச்சயமாக 50 அடிக்கு கீழே குறையாது. 60 அடி 70 அடிக்கு மேலே தான் நீர் வரத்து அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும்.
நிச்சயமாக இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையும் சரி, இடையிடையே பெய்யக்கூடிய இடிமழையும் சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்ம வடகிழக்கு பருவமழையும் சரி, எல்லாமே நம்ம தமிழகத்திற்கு ஒரு சாதகமான ஒரு நிலை தான். வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்குது. வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம கடலோடைய டெம்பரேச்சர்கள், அதாவது நம்ம பருவமழைகள் எப்படி கணிக்கணும்னா, முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான ஒரு இந்த கடலோடைய இந்த நீரோட்டம், கடல் இப்போ எப்படி நிலை இருக்குது, கடலுடைய வெப்பநிலை எவ்வளோ டிகிரி இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். இப்போ கடலுடைய வெப்பநிலை நம்ம வங்கக்கடலும் சரி, அரபிக்கடலும் சரி 31 டிகிரிக்கு மேலே ஆயிடுச்சு. இதுதான் அதிகமான ஒரு மழை தரக்கூடிய ஒரு வெப்பம். வெப்பம் குறைந்த ஒரு 24, 23 இருந்தால் அதுதான் பெரும் வறட்சி என்று அழைக்கப்படுவார்கள். இப்போ நம்ம பார்த்தோம்னா வங்கக்கடலையும் சரி, பசிபிக் பெருங்கடலும் சரி, அரபிக்கடலும் சரி எல்லாமே 30 டிகிரிக்கு மேலே தான் இருக்குது. இதனால் இந்த 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 நிலை அப்படியே தொடரும். நிச்சயமாக அதிகமான ஒரு மழை பொழிவிற்கு இந்த ஆண்டு வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டு மழைக்காலம் நம்ம தமிழகத்திற்கும் தென்மேற்கு பருவமழை இடையிடையே மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாதீங்க, சரிங்களா? அடுத்தடுத்த வரக்கூடிய மாதங்கள் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் அதிக அளவில் ஒரு காற்று சுழற்சிகள் ஏற்பட்டு நம்ம தமிழக அருகே நிலை கொண்டு மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது தென்மேற்கு பருவமழை காலத்தில். அடுத்தடுத்த அருகே தொடர்ந்து பாருங்கள், வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு மதிய அறிக்கை அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.